வேலியே பயிர மேஞ்ச கதையாதான் இன்னைக்கு திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது. பெண்கள் நடமாட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்குது. கோயம்புத்தூர்ல ஒரு உயர் காவல் அதிகாரி தனது அலுவலகத்திலேயே ஒரு பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுக ஆட்சி அப்படின்னாலே அராஜகமும் ரவுடித்தனம் தான் அதிகமாக இருக்கும். அது கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி செய்தித்தாள்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம், இப்படியான ஒரு செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வேடநத்தம்ங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவியை தூக்கி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழலும் உருவாயிருச்சு. திமுக ஆட்சியில வேலைக்கு விட்டு ஒரு பெண் எப்போ வீட்டுக்கு வருவான்னு சொல்லி இங்க இருக்க பெற்றோர்கள் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இங்க தமிழகத்துல இருக்குது. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா நடக்குது. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்குது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறையே ஒரு பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்து அப்படின்னா இதை எங்கே போய் நம்ம முறையிடுறது? பயிரை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஒரு விவசாயி வேலியே போடுறான். அந்த வேலியே அந்த பயிரை மேயுது அப்படின்னா மக்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஒரு காவல்துறையை உருவாக்குறாங்க. அந்த காவல்துறையில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி ஒரு பெண் காவலரையே பாலியல் வன்கொடுமை செய்து கைது செய்யப்படுறாரு அப்படின்னா திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. திமுக ஒரு மக்கள் ஆதரவு பெற்று ஒரு ஆட்சி நடக்கலை. ஒரு மக்கள் நிம்மதியே இருக்கிறது மாதிரிலாம் இங்கே ஆட்சி நடக்கலை. மக்கள் திமுக மீது வெறுப்புல இருக்கிறாங்க. சட்டம் இருக்கு, ஆனால் அது ஒழுங்கா நடக்குதா அப்படின்னா கிடையாது. இதை பார்க்க வேண்டிய தமிழக முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மக்களை மகிழ்ச்சிட்டு இருக்காரு. இதை எங்கே போய் நம்ம சொல்றது? ஒரு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலையில இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. எங்குமே ஒரு 2 வயது சிறுமியிலிருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதற்கெல்லாம் ஒரே காரணம் மதுதான். முக்குக்கு முக்கு கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு போதையின் பாதைகள் செல்லாதீர்கள் சொல்லிட்டு விளம்பரத்தை தான் தேடுது திமுக அரசு. கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை புதூர்ல தமிழ்நாடு சிறப்பு காவல்படையினுடைய உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் தான் செந்தில்குமார் அப்படிங்கிறவர். அவருடைய அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் காவலர், வயது 45 இருக்கும். அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க. எங்க இருக்குன்னு பாருங்க. மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு காவல்துறை, பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு காவல்துறை, சட்டம் ஒழுங்க நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இன்னைக்கு பெண் காவலருக்கே இன்னைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா இதை என்னன்னு சொல்றது? திமுக ஆட்சியினுடைய அவலத்தை நீங்க பாருங்க. இதே ஒரு எடுத்துக்காட்டு தானே. திமுக மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? அது இல்லை. காவல் அதிகாரி ஒரு பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. அது உதவியா ஒரு பெண் உதவி ஆய்வாளரும் இருந்ததா ஒரு தகவல் இருக்குது. ஒரு காவல் நிலையத்திலேயே ஒரு பெண் காவலருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இவர்களை நம்பி எப்படி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? வெளியில என்ன பேசுறாங்க? சட்டம் ஒழுங்கு சீராதான் இருக்குது, சட்டம் ஒழுங்கு எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, தமிழ்நாட்டுல எந்த தவறுகளுமே நடக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அரசியல் தான் பேசுறாங்களே தவிர மக்களுக்கான அரசியலை இவங்க கொடுக்குறாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைகள் வெளியில போய் வேலைக்கு போகும், ஒரு சுதந்திரமா ஒரு வேலைக்கு போகுமா அப்படின்னா அந்த நிலைமை கூட இன்னைக்கு உருவாக முடியலை. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம். பாதுகாப்புங்கிறது இல்லை. அதாவது பெண்ணை ஒரு போதைப் பொருளாக நினைச்சு இன்னைக்கு எல்லாமே அதை ஒரு தவறான பாதையில கொண்டு போயிடறாங்க. இன்னைக்கு பெண்கள் வெளியில நடமாட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்குனா என்னன்னு கேட்க வேண்டிய சூழல்ல இருக்குது. எங்கு பார்த்தாலும் ரவுடிசம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் திமுக அரசு கவனத்துல எடுத்து இதை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவாங்களான்னு பார்த்தா சட்டம் ஒழுங்கை பத்தி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. இந்த சட்டம் ஒழுங்கு, போலீஸு இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும்?
இதை எல்லாருமே வந்து அரசியலாக தான் நீங்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ இது வேடந்தத்தில் ஒரு +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கூட இங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வீட்டை விட்டு ஏன் வெளியில் போனாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, வீட்டில் என்ன கழிப்பறையா எல்லாம் போச்சுன்னு சொல்லிவிட்டு இப்படி மடை மாற்றி தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எந்த விதமான போராட்டமும் எதுவுமே வந்து நடத்தவே இல்லை. பள்ளி மாணவி வந்து இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வந்து போராட்டங்களை அறிவிச்சு அதை தான் முன்னெடுத்தாங்களா? இல்லை. திமுக போடுற அந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து திமுக என்ன தவறு செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்து ஊதுற பழக்கத்தில் தான் இன்னுமே வந்து இருக்கிறாங்களே தவிர திமுக அரசை எதிர்த்து அவங்களால வந்து பேச முடியலை. இன்னைக்கு அவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த அசம்பாவிதத்தெல்லாம் கண்டும் காணாமல் தான் இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பூராமே வந்து போகிறாங்க. தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் முதல்ல தேவை. ஏன்னா திமுக ஆட்சி வந்தாலே தெரியும் இது சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது அப்படின்ட்டு. நமக்கு பெண்கள் மீதான ஒரு வன்கொடுமையிலேயே நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. 2 வயசு குழந்தை, 70 வயது மூதாட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவி மீது கோயம்புத்தூர் இப்போ ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த இப்போ பாலியல் வன்கொடுமை, இது வேடந்தத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை, இன்னைக்கு கோவை புதூரில் ஒரு தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் இது அந்த அலுவலகத்தில் வேலை செஞ்ச ஒரு பெண் காவலருக்கு உயர் அதிகாரி கொடுத்த பாலியல் வன்கொடுமை, இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியுது. இதுக்கு தான் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீராக இருந்தது. அது மக்களுக்கான ஒரு அரசா இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு மக்களுக்கு சாதகமா இருந்துச்சு. மக்களுக்காகத்தான் இந்த சட்டமே இருக்குது. அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டமே இருக்குது. அதை வந்து தவறான முறையில் இன்னைக்கு திமுக அரசு வந்து பயன்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா மக்கள் மத்தியிலையும் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக தான் அடுத்த இடத்துல இருக்குது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஒன்று தான் ஒரே தீர்வு. 5 ஆண்டு கால ஆட்சி திமுக ஆட்சி காலத்துல இன்னைக்கு வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்மளும் வந்து செய்திகள் மூலமும் தொலைக்காட்சிகள் மூலமும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். செய்தித்தாள் மூலமும் தொலைக்காட்சிகள் மூலமும் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பெண்கள் வந்து சுதந்திரமா நடமாட முடியல, எங்கும் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுகவினுடைய ஆட்சி வரணும். அதுதான் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோவை புதூரில் ஒரு தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினுடைய உயர் அதிகாரி இன்னைக்கு அதே அலுவலகத்தில் ஒரு பெண் காவலரே பாலியல் வன்கொடுமை செய்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கணும். நன்றி, வணக்கம்.